ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் அமேசானில் ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் வந்து அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு நியூ பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கம்பல்சன் கிடையாது, நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா கிடையாது. கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது, அந்த ஷிப்பிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறோம். சப்போஸ் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வந்து செட் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டரு, ஸ்பெஷல் கேரக்டர், நியூமெரிக் நம்பர் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிம்பிளாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது. ஓகே, பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணிவிடும். அடுத்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் ஒரு அக்கௌண்ட் அமேசான் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அமேசான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்லாம் நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கனாலுமே அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஏதோ ஒரு மொபைல் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மொபைலை வந்து பை பண்ணுற ஆப்ஷனுக்கு போகிறேன். பை நான் கொடுக்குறேன். நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஏரியா என்னன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா போதும். அவங்க அந்த வழியாக அந்த கொரியர் பாய் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அட்ரஸை பற்றி வெரிஃபை பண்ணிக்க வேணாம். நீங்கள் என்ன அட்ரஸ் வேணால் கொடுங்க, கரெக்டாக கொடுக்கணும்னு கிடையாது. ஏதோ ஒரு அட்ரஸ் அங்கே கொடுத்துருங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு. ஸோ எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸே டிஃபால்ட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செக் பாக்ஸு. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது அந்த செக் பாக்ஸ் வந்து மட்டும் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ், அதாவது எங்கே அந்த ப்ராடக்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கா, பேக் பண்ணிட்டாங்களா, டிஸ்பேச் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸும் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.